ஆட்டுக்கறியில மதுரை கறி குழம்பு. மதுரையில் கிடா வெட்டில் நம்ம சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட் இந்த மசாலாவில் இருக்குங்க. ஆட்டுக்கறியை மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். மட்டனை குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு, அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை. சம்பவம் தண்ணி ஊற்றுங்க. அவ்வளோதான், மூடிடலாம். 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அடா 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 அடா, மட்டன் நல்லா வெந்துருச்சு. சம்பகான் சொல்லுங்க. மட்டன் வந்துருச்சு. ஆமாம், வேகமாக ரெடி பண்ணிடலாமா? வேகமாக ரெடி பண்ணி. ரொம்ப பசிக்குது. பசிக்குதா? போயிடலாம். 100 ml ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு 2 இன்ச்சு பட்டையை சின்ன சின்னதாக இந்த மாதிரி உடச்சி போட்டுக்கலாம். ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 200 கிராம் சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும், அந்த அளவுக்கு நம்ம கிண்டிக்கிட்டே இருப்போம். சொல்லுங்க. இந்த எண்ணெயில் வெங்காயம் வதங்கும் போது அதுலேருந்து ஒரு வாசனை வருது பாருங்க. சூப்பரான ஸ்மெல்லாக இருக்குது. நான் வீட்டிலலாம் அம்மா செய்யும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஆனியன் பார்த்தீங்கன்னா ஆயிலில் வெந்த வெங்காயத்தை சாப்பிடுவோம். கொஞ்சம் அப்படியே ஒரு 4-5 வெங்காயத்தை எடுத்து வச்சுருவோம். சரி, கொஞ்சம் ஓரமாக போங்க. இவர் பாட்டுக்கு வேக வேக அள்ளிட்டு போயிட போகிறாரு. வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்துருச்சு. 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, 3 தக்காளி ஒன்றா சேர்த்துடலாம். இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கிருச்சு. இந்த டைம் நம்ம மசாலா போட்டுடலாம். 1 கிலோ மட்டனுக்கு 1 பாக்கெட் மசாலா 50 கிராம் போதும். இதுக்கு மல்லித்தூள், மிளகாத்தூள், சீரகம், சோம்பு, வேறு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஏதாச்சும் நீங்கள் போடணுன்னு நினைப்பீங்க. எதுவும் தேவையில்லை, ஒரே ஒரு மசாலா போதும். இந்த மசாலா இந்த எண்ணெயிலே லேசாக வறுபடணும். அப்போ தான் இந்த மசாலாவில் உள்ள பச்சை வாசனை போகும். அவ்வளோதான், லேசாக வறுபட்டாவே போதும். இப்போ நம்ம வேக வச்ச மட்டனை இதில் சேர்த்துடலாம். அடா அடா அடா, இந்த மட்டன் தண்ணியோடவே இந்த வேக வச்ச மட்டனை ஊற்றும் போது ஒரு மனம் வருது பாருங்கள், தனி மனம். தேங்காவும் முந்திரியும் அரைச்சி வச்சுருக்கோம். இதோட அளவு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தேங்காயில் 1/4 அளவு தேங்காய் எடுத்துக்கங்க, 20 கிராம் முந்திரி எடுத்துக்கங்க. ரெண்டும் ஒன்றா சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம், அப்படியே சேர்த்துக்கலாம். இந்த முந்திரி, தேங்காய், மட்டன் வேக வச்ச தண்ணி, மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து கொஞ்ச நேரம் கொதிச்சுன்னா நம்மளுக்கு சூப்பரான மதுரை கறி குழம்பு ரெடி ஆயிடும். அப்படியே நீங்கள் கிடா வெட்டில் சாப்பிட்டீங்கன்னா என்ன டேஸ்ட் இருக்கும், அந்த டேஸ்ட் இதில் அப்படியே இருக்குங்க. ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதும், சூப்பராக நம்மளுக்கு தயாராகிடும். இந்த மதுரை கறி குழம்பு மசாலா இதில் வந்து நீங்கள் சிக்கன் செய்யலாம், மட்டன் செய்யலாம், இல்லை காடை, கௌதாரி, வாத்து எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் செய்யலாம். முழுக்க முழுக்க இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்களே தயாரித்தது. நம்ம வீட்டில் நம்ம மசாலா எப்படி தயாரிப்போமோ அந்த மாதிரி ஒரு முறைப்படி தயாரித்த மசாலா. இல்லை எந்த ஆர்டிஃபிஷியல் கலர், ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர், ப்ரெசர்வேட்டிவ் கிடையவே கிடையாது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா டேரெக்டாக ஸ்க்ரீனில் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர், எங்களோட வெப்சைட் லிங்க் கொடுத்துறோம். மறக்காமல் போயிட்டு நீங்கள் அதில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிங்க. சிம்பிளாக சொல்ல போனால் இந்த மதுரை கறிக்குழம்பு மசாலா நம்ம வீட்டு மசாலா சூப்பராக நம்மளுக்கு தயாராகிடுச்சு. மதுரை கறிக்குழம்பு, அதுக்கு மேலேயே மல்லி இலையை தூவி விட்டுருவோம்.
மல்லி இலையை தூவியாச்சு. இது மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கணும். அதுக்கப்புறம் தான் சாப்பிடணும். அப்போ இப்போ சாப்பிடக்கூடாதா? 10 நிமிஷம் கழிச்சு தான். வாங்க 10 நிமிஷம் வைக்கிறோ. போடுங்க போடுங்க, மட்டனை கிள்ளி போடாமல் அள்ளி அள்ளி போடுங்க. அள்ளி அள்ளி போடுறதா? ஆமாம், போடுங்க போடுங்க. போமா சம்பக்கான். பத்தாது, அடுத்த ரவுண்டுக்கு வருவேன். எப்பவுமே இந்த மதுரை கறி குழம்பு வந்து சாப்பாட்டுக்கு தான் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த குழம்பை சாப்பாடோட வாங்கி அடிக்கும்போது அடாடா டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்குது. கடா வீட்டில் சாப்பிட்ட மாதிரி இருக்கா? ஆமாம். என்னதான் வீட்டில் செஞ்சாலும் கெடா வீட்டில் சாப்பிட்ற டேஸ்ட் வேறு எங்கேயும் வராது. அந்த டேஸ்ட் கொடுக்குது பாருங்கள். மட்டன் பாருங்கள் எப்படி வந்திருக்குங்க. நல்லி எலும்பு சாப்பிட்றதுக்குன்னு ஒரு டெக்னிக் இருக்குது. அதை பிளேட்டில் இப்படி 4 தட்டு தட்டி இப்போ வெளியே வந்துருச்சு பாருங்க மஜ்ஜை. டாடா என்ன டேஸ்ட்டு! இந்த கறியை சாப்பிடும்போது இந்த மஜ்ஜையை சாப்பிட்றதா ஒரு அல்டிமேட் ஸ்டாரும்பாங்க. அது இதில் இருக்குது ஃபீல். பா நல்லா வெந்திருக்கு மட்டனு. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. சூப்பரான மதுரை கறி குழம்பு வாங்கி ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுவீங்க. மதுரை கறி குழம்பு பார்த்திங்கன்னா இந்த ட்ரெடிஷ்னல் டச்சு நீங்கள் வாங்கி சாப்பிட்டு ஃபீல் பண்ணால் தான் தெரியும்.